என்னோடய லைஃபோட பயோகிராஃபி சஞ்சய் லூனியாஜி ஆத்தர் எழுதியிருக்காரு. அது ஒரு ரிலீஸ் பண்ணி எப்படி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கணும், எப்படி என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்த முடியுன்றது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன். இந்த புக்கு லெட் திஸ் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த காலம். இப்போ யங்ஸ்டர்ஸு 40% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 30 இயர்ஸ். இவங்க இந்த வாய்ப்பை எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட கலந்து எப்படி புது வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும், புது டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு வர முடியும். இது இந்தியாவில் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இந்தியா டுடே. இந்தியாவில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் நல்லபடியாக முறையாக நடத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை கன்வெர்ட் பண்ண முடியுன்றது இந்த புக்கு படித்தீங்கன்னா என் ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்றது நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன். சார், நிறைய பேர் பயாலஜி பண்ணியிருக்காங்க சார். அதில் அவங்களோட நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க, சில பேர் குறைகளை சொல்ல மாட்டாங்க. இதில் எப்படி இருக்குது? இதில் குறையாக ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பிக்கிறதே இதான் சொல்லியிருக்கேன். நான் லைஃப்பில் குறையோடு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்துட்டு அங்கேருந்து எப்படி ஹிந்தியில் தான் படித்தேன். ஏன்னா அதுக்கு மேலே இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அனுப்புறதுக்கு கூட எங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை. அப்போது ஹிந்தி மீடியமில் படித்து லாயலா காலேஜில் படித்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இப்போ அப்பா கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஒரு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து எப்படி நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோன்றது தான் இதுக்கு. ஸோ கஷ்டம் இல்லாமல் லைஃப் இருக்கணுன்றது முடியாது. அதனால் இந்த புக்கு டைட்டிலே ஹேண்டிகேப். எல்லாரும் பிறக்கும்போது ஒரு ஹேண்டிகேப் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. ஹேண்டிகேப் இருந்திருக்கும், ஹைட்டில் இருந்திருக்கும், வெயிட்டில் இருந்திருக்கும், கலரில் இருந்திருக்கும், எந்த ஹேண்டிகேப் இருந்திருக்கும். இல்லை அப்பா சரி இருந்திருக்காது, பேரண்ட்ஸ் சரி இருந்திருக்காது, எந்த கஷ்டமோ எல்லா கஷ்டத்தையும் நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்குறாரு கடவுள்? இந்த கஷ்டத்தை வச்சு நீ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும், அது எப்படி நீங்கள் ஒரு ஜேர்னி எடுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணுன்றதுனால தான் இந்த புக்கே எழுதியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் கஷ்டம் இருக்கும், ஹேண்டிகேப்ஸ் இருக்கும், அண்ட் கன்வெர்ட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஹேண்டிகேப் எனக்கு பணம் இல்லை அதனால் நான் இப்போ ஒரு கிளப்போ நான் ரைடிங்கோ பண்ண முடியாதுன்னு நினச்சானா தப்பு. அது உங்கள் பேச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுன்றது கண்டிப்பாக ஆகலாம் கஷ்டத்தை பார்த்து. இது இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்லேயும் ஹிந்திலையும் எல்லாம் வரும். அந்த முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம். சினிமாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சார். இப்போ பார்த்தோம் ஸ்டுடியோலாம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிக்க வராங்க, ட்ரை பண்ணுறாங்க. நீங்களாம் சினிமா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டா, இல்லை பிஸ்னஸ்லேயும் போயிடுவீங்களா? நான் ஹாலிவுட் ஃபில்ம்ஸுக்காக ஒரு அனிமேஷன் கம்பெனி ஆரம்பித்தேன். 2004 எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் பண்ணோன்ட்டு அது பண்ணி கொடுக்கறதுக்கப்புறம் சோனி பிக்சர்ஸ் எங்களுக்கு ஸ்பைடர்மேன் 3 கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆடம் சாண்ட்லர்ஸ் எங்களுக்கு மூவி கால்ட் I'll tell you the name of the movie. அந்த மாதிரி அந்த மூவிக்கெல்லாம் அனிமேஷன் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்தியாவில் இந்த மாதிரி திறமை இருக்குது, இந்த மாதிரி திறமையோடு அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுன்றது. சோனி பிக்சர்ஸே அசந்துட்டாங்க. ஸ்பைடர்மேன் 3 பண்ணி முடித்து கொடுத்த உடனே அவங்க ஃபுல் டீமே இங்கே அபயகுமார் உங்கள் கம்பெனியை நாங்கள் வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கடந்து சோனி பிக்சர்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கோன்னா நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு சினிமா உலகத்தில் எவ்வளோ தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், நியூஸ் ரீடிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி வாய்ப்பு எல்லா பசங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால தான் இது சப்ஜெக்டே ஆரம்பிச்சிருக்கோம். மெனி பீப்புள் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். வேரியஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அங்கே இருப்பாங்க.
சார் ஹாலிவுட்டில் கால் பதிச்சு வச்சுங்க, தமிழில் எப்போ சார்? பயோகிராஃபி ஒரு படமாக எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுப்பாங்கன்றது எனக்கு முழு நம்பிக்கை. ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நல்லவங்க செலிப்ரேட் பண்ணால் தான் அது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு எடுத்துகிட்டு அவங்க வாழ்த்துட்டு இவங்கள இந்த மாதிரி இருக்கணுன்றது நம்பிக்கையோடு வந்து கிடப்பாங்க. இல்லாட்டி வேறு தப்பான செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இந்த மாதிரி நடத்தணுன்றது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணுன்றது நினச்சாங்கன்னா அது தப்பான ரூட்டில் போயிடும். அதனால் நல்ல ரூட்டில் நல்ல பேர் எடுத்துன்னு வரணும், நிறைய பேர் வரணுன்றத வாய்ப்பத்தோடு தான் இந்த புக்கு எழுதியிருக்கேன். சார் ஒரு சின்ன விஷயம், ரஜினி சார் அரசியல் வராது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? லைஃப்பில் எல்லாரும் அவங்கவுங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம், விஜய் அரசியல் சார், நான் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. அவன் அவங்கவுங்க வாய்ப்பு, அவங்க சக்ஸஸை தேடி அவங்க லைஃப்பை ஓட்டுவாங்க. அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கிறேன், அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்பை பார்த்துருவாங்கன்ட்டு எனக்கு முழு நம்பிக்கை. தேங்க்யூ. இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அல்ல. அவர் என்னை தேர்ந்தெடுத்து நிற்க வைத்த என் திறமையை வளர்த்திருக்கிறார். இங்கே வந்தப்போ எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கல்லூரிக்குள்ளே காலை வச்சப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து நேரடியாக நான் கல்லூரிக்கு வேலைக்கு வந்தவன். அப்படி வரும்போது எத்தனையோ பேருக்கு நடுவில் பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் கல்லூரி ஆரம்பிக்க முயற்சி பண்ணுகிறோம், நீங்கள் வேலைக்கு வந்தால் தடங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்களான டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த இடத்துல உள்ளதை உள்ளபடி சொல்லி அதற்கு பிறகு ஆசிரியர்களை பணியில் அமர்த்திய நிர்வாகம் அவருடையது. வரும்போதே தெரியும், டாஸ்க் எடுக்கணும், அந்த டாஸ்கில் நாம் மேலே வளரணும், வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட கல்லூரியும் வளரும். அதுக்கு ஒவ்வொரு நுனியிலையும் கூட இருந்து அத்தனை உதவிகளையும் செய்தவர் அவர். நான் முதல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன் தமிழில். அந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தின நேரத்தில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் கூட ஆன்லைனில் டிக்னிட்டரிஸை கனெக்ட் பண்ண முடியலை. ஆனால் என்னுடைய கல்லூரி, இன்றைக்கி சொல்கிறேனே என்னுடைய கல்லூரி, அந்த கல்லூரியில் எனக்கு அதுக்கான வசதி இருந்தது. சார் வந்து முன்னாடி உட்காந்துருந்தார், அன்றைக்கி அவருக்கு பேச முடியலை, தொண்டை வலி இருந்தும் கூட ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லி ஒரு வாழ்த்தை சொல்லி நின்று அந்த இடத்துல அது கனெக்ட் ஆகி இன்டர்நெட் கனெக்ஷன் கூட ஒரு நிமிஷம் தடங்கினா கூட என்னன்னு ஒரு பார்வை தான், என்னம்மா அது பிரச்சனையாலாம் கேள்வியே கேட்கல. அடுத்த நிமிஷம் அது கனெக்ட் ஆச்சு, டிக்னிட்டரிஸ் பேசினாங்க, அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அதுதான் தன்னையும் வளர்த்து கொண்டு தன் கூட இருப்பவர்களோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுகிற ஒரு ஆத்மார்த்தமான மனிதன். அந்த வகையில் we are so fortunate. அடுத்த மூணாவது விஷயம் நான் பார்க்கறது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார். எந்த இடத்துலையும் அது மாறினதே கிடையாது. நான் இப்போவும் நினச்சி பார்க்குறேன், இந்த கல்லூரியோட டெசினியல் இயர் அதில் எம்சி பண்ணுற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அவர் நினச்சிருந்தா எந்த ப்ரொஃபஷனலில் வேணாலும் உள்ளே கொண்டு வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் பண்ணுவீங்கம்மா பண்ணுங்க, அவ்வளோதான். அஜெண்டா கொடுத்தாங்க, ஒரே ஒரு ட்ரையல் பார்த்தோம், அவ்வளோதான். இடையில வரக்கூடிய எல்லா தடங்கல்களையும் தாண்டி அன்னைக்கு அது ரொம்ப அழகாக மூவ் அவுட் ஆகி முடிஞ்ச உடனேயே இதை விட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருக்க முடியாதுன்னு சொல்லி தனிப்பட்ட நபர்களாக ஒவ்வொருவரையும் அழைத்து பாராட்டினாரே, அதுதான் எங்களுக்கான ஊக்கம், இந்த கல்லூரி நிற்கிறதுக்கான காரணம் உண்மையில். அடுத்தது நேக் முடிஞ்சு கமிட்டி அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வெளியில் தாண்டி வரும்போது, அம்மா உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் இந்த கல்லூரி வளர்கிறது, நீங்கள் தான் இந்த கல்லூரியோட பேக் போன்னு சொல்லும்போது நாங்களா எல்லாத்தையும் செஞ்சோம்? நாங்கள் எதுவுமே செய்யலை. நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம், அவ்வளவுதான். எங்கள் கடமையை ஊக்கப்படுத்துவதோடு மட்டுமல்ல, அந்த இடத்துல அவர் தன்னை மறைத்து கொண்டு எங்களை முன்னால் நிறுத்துகிறார் அல்லவா, அது அவருடைய வெற்றி. இன்னும் ஒரே ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். ஒரு தமிழ் வாத்தியார் இங்கிலீஷ் புக்கை படிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம், ஒத்துக்கிறேன். நேற்று இதை பேசணும் அப்படின்ற ஒரு நினைவுக்காக அவசரமாக H2Oவை பெரட்டி பார்த்தேன்.
250 பக்கத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் தூங்கி இருக்கேன். அந்த அளவுக்கு அற்புதமான நடை. ஒருவரை நம்ம தெரியும்னு நினைக்கிறோம், ஆனால் நாம் பார்ப்பது மிக 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 குறைவு. அவங்களுக்கு எத்தனையோ பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுங்க. H2O1 எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தண்ணி தான். நீரின்றி அமையாத உலகு, இதுதான் இந்த உலகம் இன்னைக்கும் போய்கொண்டிருக்கிற நிலை. எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். அபய் சார் இல்லாமல் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்கள், இங்கு அதை சுற்றி இருப்பவர்களுடைய நலன் அத்தனையும் அவரால் வந்தது என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த அவையிலிருந்து நான் விடைபெறேன். இந்த 3ஐயும் தவிர முதல் அலும்னை மீட்டிங் என்னால் மறக்கவே முடியாத மீட்டிங் அது. எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அலும்னை பிள்ளைங்களுக்கு பேச சொல்லி வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர் ஊக்கப்படுத்துகிறார். எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஆமாம், இந்த பிள்ளைங்க நாளைக்கு என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். இவங்க தான் நம்முடைய கல்லூரியை உயர்த்தக்கூடியவர்கள். இதை சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அலும்னை கோஆர்டினேட்டராக நான் என்னை பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். நான் இந்த கல்லூரியில் ஒரு அங்கம். இந்த கல்லூரியை பொறுத்த அளவில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதன் அங்கங்கள். நாங்கள் குரு பரம்பரால் சொல்லுவோம், தலைவராக கடவுளும் அவருக்கு அடுத்த படிநிலைகளில் இருக்கிறவர்களை கீழே அடுத்த லெவலில் இருக்கிற எல்லாரையுமே வந்து அவருடைய தோன்றல்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கடவுள் செயல்படுகிறாரோ அதே போல் அவருடைய வழித்தோன்றல்களும் கடவுளுடைய தன்மைகளை பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கல்லூரியில் எங்களுக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகளை தந்து உண்மையிலேயே எங்களை இங்கே நிறுத்தி இருக்கிற அபய் சாருக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆனால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.